2/5/2025 விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள். விஷம் உதவிகள் கிடைக்கும். ரிஷபம் தாமதம் ஏற்படும். மிதுனம் பணிவு நிறைந்த நாள். கடகம் சுபம் நிறைந்த நாள். சிம்மம் அசதி ஏற்படும். கன்னி பாசம் நிறைந்த நாள். துலாம் பிரிதி ஏற்படும். விருச்சகம் தனவரவு உண்டு. தனுசு பக்தி நிறைந்த நாள். மகரம் சுகம் நிறைந்த நாள். கும்பம் நட்புகள் கிடைக்கும். மீனம் நலம் உண்டாகும். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டிரமம். விருச்சிக ராசி நேயர்களே, எந்த விதமான புது முயற்சி மேற்கொள்வதாக இருந்தால் இந்த சந்திராஷ்டிரமம் வேளையில் தவிர்க்க பாருங்கள். அதே போல் சந்திராஷ்டிரமம் வேளையில் வெளியே செல்ல வேண்டாம். வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கோபம் அதிகமாக வரும். அது மட்டுமல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களிடம் பேசி ஜெயிக்க முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் பேசவே கூடாது. சந்திராஷ்டிரமம் வேளையில் வீண் பிரச்சனை ஏற்படும். பிரச்சனையை தவிர்க்க மௌன விரதத்தை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும். 2/5/2025 விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள். விஷம் உதவிகள் கிடைக்கும். ரிஷபம் தாமதம் ஏற்படும். மிதுனம் பணிவு நிறைந்த நாள். கடகம் சுபம் நிறைந்த நாள். சிம்மம் அசதி ஏற்படும். கன்னி பாசம் நிறைந்த நாள். துலாம் பிரிதி ஏற்படும். விருச்சகம் தனவரவு உண்டு. தனுசு பக்தி நிறைந்த நாள். மகரம் சுகம் நிறைந்த நாள். கும்பம் நட்புகள் கிடைக்கும். மீனம் நலம் உண்டாகும். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டிரமம். விருச்சிக ராசி நேயர்களே, எந்த விதமான புது முயற்சி மேற்கொள்வதாக இருந்தால் இந்த சந்திராஷ்டிரமம் வேளையில் தவிர்க்க பாருங்கள். அதே போல் சந்திராஷ்டிரமம் வேளையில் வெளியே செல்ல வேண்டாம். வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கோபம் அதிகமாக வரும். அது மட்டுமல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களிடம் பேசி ஜெயிக்க முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் பேசவே கூடாது. சந்திராஷ்டிரமம் வேளையில் வீண் பிரச்சனை ஏற்படும். பிரச்சனையை தவிர்க்க மௌன விரதத்தை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்.